கோதாவரி, வரவங்கள்ல 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. ஆமாமா. சில பேருக்கு வெங்காய பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும். அதனால நீ 4 விதமான பஜ்ஜியும் போட்டுரும். இந்த பலகாரம் எல்லாம் வர்றவங்களுக்காக செய்ய சொல்லல, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீங்க திங்கறதுக்காக செய்ய சொல்றீங்க. உடம்புல ஊசி எடுத்து குத்துனா காத்தா வெளியில போகும், அவ்வளவு வாய்வு. வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி உடம்புக்கு ஒத்துக்குமா? கண்ணம்மா, இதெல்லாம் வாய் இருக்க முடியாம தின்னப்பட வேண்டியது. அப்புறமா திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு கோதாவரி கோதாவரி என் வயித்துக்குள்ள யாரோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்குன்னு அலற வேண்டியது. நான் கோதாவரி கோதாவரின்னு தான் சொல்லுவேன். கண்ணம்மா கண்ணம்மான்னு உன் பேரை சொல்ல மாட்டேன் இல்லையா? கோதாவரி கோதாவரி கோதாவரி, நீ காப்பிக்கு என்ன பண்ற? இந்த பீபரி கொட்டை இல்ல, பீபரி கொட்டை, அதுல திக்கா டிகாஷன் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிற. அப்புறம் பால் அதுல கலந்துட கூடாது. அந்த டிகாஷன் பாத்திரத்தை அப்படியே மாட்டுக்காம்புக்கு அடியில பிடிச்சு அந்த மாட்டுக்காம்புல இருந்தே பால டிகாஷன்ல கலந்துட்டா நுரையோட திக்கா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன் பேசாம அந்த டிகாஷனை மாட்டே குடிக்க வச்சுட்டா நேர காம்புல இருந்து காப்பியாவே கறந்துக்கலாமே. டாக்டர் கேப்ப கஞ்சி குடிக்க சொல்லிருக்காரு தானா? உங்களுக்கு மாட்டு காம்புல இருந்து பால் கறந்து நுரையோட காப்பியா? ஏன் கிணத்துல எருமாடு செத்து போச்சு? எப்ப விஷயத்துல தலையிட்டா எருமாடுக்கு பதிலா நீ செத்துருவ. பீடாவுக்கு என்ன பண்ற கோதாவரி? இனிமே பண்ண அடிப்பாரு.